ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் மோமோஸ் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மோமோஸ் நம்ம ரோட்டு கடைகளெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டில் தான் இருக்க போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன பொருட்கள் எந்தெந்த அளவுகளில் சேர்க்குறேன் அப்படிங்கிறத கவனமாக நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நீங்களும் சேர்த்து செஞ்சிங்கன்னா மோமோஸ் அழகாக இனிமேல் வீட்டிலையே செய்யலாம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு ட்ரை ஆகாது. இப்போ தட்டு போட்டு ஒரு 15 நிமிஷத்தில் இருந்து அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் எடுத்துருக்கக்கூடிய காய்கறிகள் கேரட், குடைமிளகாய், வெங்காயம், கோஸ், பீன்ஸ். கேரட் 2 எடுத்திருக்கேன், குடைமிளகாய் பாதி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கோஸ், ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 5 பீன்ஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறிகளையும் நம்ம சேர்த்த பிறகு இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து கவனமாக சேர்த்துக்குங்க. இப்போ கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். காய்கறிகள் எல்லாம் வெந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. நல்லா வெந்துருச்சு, ட்ரையாக இருக்குது பாருங்கள், தண்ணி எங்கேயுமே இல்லை. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இந்த பெப்பர் மட்டும்தாங்க, தனியாக மிளகாய் தூளெல்லாம் சேர்க்க வேணாம். மிளகாய் தூள் சேர்த்தோன்னா இதனுடைய டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருள் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நம்ம பிசைஞ்சு வச்சோம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கிங்க. உருட்டின மாவை ஒன்று ஒன்றா எடுத்து திரட்டிக்கிங்க. சின்ன பூரி சைஸ்க்கு ரவுண்டாக திரட்டிக்கிங்க. திரட்டின அந்த சப்பாத்தி மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறப்ப கிழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை பேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு உள்ளங்கையில் நம்ம திரட்டி வச்சுருக்கிற இந்த மைதாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காய்கறிகளை 2 ஸ்பூன் அளவுக்கு நடுவில் வச்சுக்கிங்க. இப்போ எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுட்டு ஒரு கையில் அப்படியே மடிப்பு மாதிரி எடுத்துக்கிட்டே வாங்க. இன்னொரு கையில் அதை அப்படியே சேர்த்து பிடிச்சிக்கிங்க. இப்படி ஒரு கையில் எடுத்து எடுத்து கொடுங்க, இன்னொரு கையில் அப்படியே பிடிச்சிக்கிங்க. கடைசியாக மொத்தமாக பிடிச்சிட்டு லைட்டாக சுருட்டி விட்டிங்கன்னா இந்த ஷேப்பில் அழகாக வந்துடும். பாருங்கள், இன்னும் இப்போ எடுத்து அதே மாதிரி செஞ்சு காமிச்சிக்கிறேன். ஒரு உள்ளங்கையில் திரட்டின அந்த சப்பாத்தியை எடுத்து வச்சுக்கிங்க. இன்னொரு கையில் ஸ்டஃபிங்கை எடுத்து நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. ஸ்டஃபிங் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி முதல்ல ஒரு சைடில் மிடில் 2த்தையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிட்டு
ஒரு கையில் நம்ம சேரீலாம் மடிப்பு எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்டாக எடுத்துக்கிட்டே வாங்க. அதை இன்னொரு கையில் சேர்த்து பிடிச்சிக்கிங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக அந்த சேர்த்த பகுதியை லைட்டாக இப்படி சுருட்டி விட்டுருங்க. மேலே ஒரு வேளை மாவு நிறைய வந்துருச்சுன்னா அதை பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் நான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி சூடாகட்டும். அதுக்குள்ளே இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது மைதா மாவு அப்படிங்கிறதுனால வேகிறப்போ ஒட்டிக்கும். அதனால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த ரெடி பண்ண மோமோஸை வைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மோமோஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சூப்பரான ஷேப்பில் ரெடி பண்ணி இப்போ எடுத்து வச்சிட்ருக்கோம். மேக்ஸிமம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமலே வைங்க. ஏன்னா மைதா மாவுன்றதுனால வேகிறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இதுக்கு தேவையான சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம். சட்னி, டொமேட்டோ சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த 3 தக்காளியை அதில் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 5-6 வரமிளகாயை சேர்த்துக்குங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா கூட 2 சேர்த்துக்கலாம். நான் சாதாரண வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறப்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த தக்காளியும் வரமிளகாயும் நல்லா வெந்திருக்கு. ஆறுனதுக்கு அப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆற விட்டுட்டு தக்காளியினுடைய தோலை மட்டும் தனியாக எடுத்துருங்க. ஈஸியாக வந்துடும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அரைக்கிறப்பவே 2 பூண்டு உரிச்சிட்டு பச்சையாக சேர்த்து அரைச்சிக்கிங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மிலேயே விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான டொமேட்டோ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு மோமோஸும் வெந்துருச்சு. கீழே இறக்கி வச்சிட்டேன். பாருங்கள், சூப்பராக மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷான டொமேட்டோ சட்னியும் ரெடி. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மோமோஸ் வீட்டிலையே செய்யலாம். பாய்.